வரலாற்று ஆய்வுல சுலபமா யாராலும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தான் டைட்டானிக் கப்பல் கடல்ல முழுகின விபத்து. ஆயிரக்கணக்கான பயணிகளுடைய உயிரை குடித்த இந்த கருப்பு சம்பவத்துக்கு பின்னாடி கடைசி நொடியில் நடந்த பலரும் அறிந்திடாத நெஞ்சை நெகிழ வைக்கும் ஒரு தியாக சம்பவம் ஒளிந்திருக்கு. சுமார் 2240 பயணிகளை ஏற்றிக்கொண்டு இங்கிலாந்தில் சவுத் ஆம்டன்ஸ்ல இருந்து 1912 ஏப்ரல் 10 கிளம்பின டைட்டானிக் கப்பல் ஏப்ரல் 14 அதிகாலை 2:20 மணி அளவில் பனிப்பாறையில் மோதி கடல்ல முழுகுச்சு. இந்த விபத்துல 1500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில சுமார் 700 பேர் உயிர் பிழைச்சாங்க. வடக்கு அட்லாண்டிக் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 3800 மீட்டர் ஆழத்துல டைட்டானிக்கின் முழுகிய பகுதிகள் இருக்கிற நிலையில டைட்டானிக்கின் இறுதி நொடிகள் தொடர்பான தகவல்களை சேகரிக்க உலகம் முழுக்க பல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. அந்த வகையில் நேஷனல் ஜியோகிராபிக் அண்ட் அட்லாண்டிக் ப்ரொடக்ஷன் சார்பில் டைட்டானிக் த டிஜிட்டல் ரெஸ்கஷன் அப்படிங்கிற ஆவணப்படம் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட சில ஆய்வுகள் மூலமா டைட்டானிக் முழுகும் கடைசி நொடிகள் நடந்த முக்கிய சம்பவத்தை ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த ஆவணப்படத்துக்காக மேக்லின் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் மூலமா ஆழ்கடல் ரோபோக்களை வச்சு 3 வாரங்கள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த ரோபோக்கள் முழுகிய டைட்டானிக்கோடைய 7 லட்சத்துக்கும் அதிகமான புகைப்படங்களையும் 4K தரத்துல வீடியோக்களையும் எடுத்திருக்கு. இந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வச்சு 3D வடிவிலான பல விவரங்களை பார்வையாளர்களுக்கு கடத்தும் விரிவான ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டிருக்கு. டைட்டானிக் முழுகும் சமயம் எப்படியான பாதிப்புகளுக்கு உள்ளாச்சு, அதன் மொத்த அமைப்பு எப்படி உடைஞ்சு முழுகுச்சு, அதன் உள்ளார்ந்த அமைப்புகளுக்கு எந்த மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாச்சுன்னு பல தகவல்கள் இந்த ஆய்வின் மூலமா சேகரிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் டைட்டானிக்கின் முழுகிய சம்பவத்தின் இதுவரை கண்டறியப்படாத ஒரு புதிய விஷயத்தை ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது டைட்டானிக்கின் பாய்லர் அறைகளை ஆராய்ஞ்ச போது சில பாய்லர்கள் உட்பக்கமா வளைந்து, அதாவது உட்கிழிந்த நிலையில இருந்ததாகவும், மேலும் நீராவி வால்வ் திறந்த நிலையில இருந்ததையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது தொடர்பா டைட்டானிக் விபத்துல இருந்து உயிர் தப்பிச்சவங்க கிட்ட விசாரித்த போது கப்பல் முழுகிற கடைசி நொடி வரைக்கும் அதோடைய மின் விளக்குகள் அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருந்ததா தெரிவிச்சிருக்கிறாங்க. இதன் மூலம் பாய்லர் அறையில பணியாற்றிய ஊழியர்கள் கடைசி நொடி வரை கப்பல்ல மின்சாரம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை உயிர் காப்பாற்றப்பட்டாலும் அது பயன்தான்னு நினைச்சு தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாம மின் விளக்குகள் தொடர்ந்து மின்சாரம் கப்பல்ல இருக்கணும்னு நினைச்சு இதை செஞ்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. தலைமை பொறியாளர் ஜோசப் பெல் தலைமையிலான அணிதான் இந்த உயிர்காக்கும் பணியில இறுதி நொடிகளை ஈடுபட்டு இருந்ததாகவும், இதன் மூலமா கப்பல்ல சிக்கி இருக்கக்கூடிய மக்கள் தப்பிக்க படகுகளும் கடைசி வரை இயங்கியதாகவும், அதன் மூலம் பலர் காப்பாற்றப்பட்டிருப்பதாகவும் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. எதிர்பாராத டைட்டானிக் விபத்து மூலமா பலர் உயிரிழந்திருந்தாலும் அந்த நொடி சில ஊழியர்களால நிகழ்த்தப்பட்ட தியாகம் பல உயிர்களை காப்பாற்றியிருக்கிறத நினைச்சு ஆய்வாளர்கள் நெகிழ்ச்சி அடைந்திருக்கிறாங்க.